நின்னு பார்க்கும் தலைவன் காலமெல்லாம் மாறுது, தோளில் வந்து கைய போடும் தலைவன் கொடி ஏறுது, அரசன கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி, அன்னைக்கே சொன்னோமே இது ஆள போற தமிழன் கொடி. அனைவருக்கும் வணக்கம். என்னடா அப்படி ரொம்ப மகிழ்ச்சியா அப்படின்னு பார்த்தா, என்னை விட நீங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நேற்று சாயந்தரம் ஆளுநர் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு மாபெரும் அனுமதி, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு பேப்பர், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் ஜோசப் விஜய் அப்படின்ற அந்த பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே நேற்று வந்து தீபாவளியை கொண்டாடிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 தடவை தட்டி 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 போய் நேற்று 4வது தடவை விஜய் அவர்கள் ஆளுநர் அவர்களை சந்தித்து வாங்கின பேப்பர் இது. இது கூடால ஏகப்பட்ட சகுனி வேலைகள் ஏகப்பட்ட இடத்துல இருந்து பார்க்கப்பட்டது. இது எல்லாத்தையும் நான் விரிவாக சொல்கிறேன். இவ்வளோ நாள் கழிச்சு, அதாவது மே 4 அப்போ நம்மளுக்கு வந்த ரிசல்ட் அப்படின்றது இவ்வளோ நாள் மறுநாள் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட அதாவது மே வந்து 11 நாள் கழிச்சு இன்னைக்கு விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறத இவ்வளோ நாள் தடுத்தது எந்த விஷயம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அதுக்குள்ளேயும் இன்னைக்கு திமுகலேருந்து பிரிந்து வந்த சில சக்திகள் என்ன காரணத்துக்காக வந்து சேர்ந்துருக்காங்க, ஆதரவு அப்படின்ற ஒற்றை வார்த்தையில் இதை சொல்லிட முடியாது, நிறைய இருக்குது. ஒன்றொன்னா நம்ம வரிசையாக பேச போகிறோம். இனி சட்டப்பேரவைக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு அதிரடிக்கும் நம்மளோட சேனல் உண்மையை மட்டும் சொல்லும், அது கேரண்டி அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ விஜய் அவர்களுடைய அந்த பிரம்மாண்டமான பதவியேற்பு விழா நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் பிரம்மாண்டமாக கொண்டாட போகிறாங்க. கிட்டத்தட்ட 4000 பேர் அமர்வதுக்கான அந்த ஒரு முக்கியமான விஷயம் பண்ணி ஏகப்பட்ட பாதுகாப்பு விஷயத்தோட மல்டி லேயர் பாதுகாப்பு போட்டு அந்த மோப்ப நாய்கள் பாம்ப் ஸ்குவாட் எல்லாமே வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ரெடி பண்ணுற அந்த ஒரு விஷயம், அங்கே இருக்கிற பேனர் எல்லாமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே அமைக்கப்பட்டு விட்டது. எல்லாமே வந்து அந்த பேனர்ல இருந்து விஜய் அவர்களுடைய பேர், அந்த அதாவது அவங்களுடைய கோப்புகளில் எல்லாமே வந்து ஆல்ரெடி பதிவு பண்ணப்பட்ட விஷயம்தான். இன்னைக்கு மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க சென்னை மாநகராட்சி. இது ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து ஆடின பிஜேபியோட சகுனியாட்டம் நான் எல்லாமே வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரத்துலேருந்து இதுக்கு முன்னாடி ஆண்ட திமுக அரசான கோப்புகள் அனைத்தும் அளிக்கப்பட்டு வருகிறது அப்படின்றது மிக முக்கியமான நியூஸு. அதை விட ரொம்ப முக்கியமான நியூஸாக நேற்று சாயந்தரம், அதாவது 9-10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா CV சண்முகம் அவர்கள் விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. யாருக்குமே தெரியாமல் எடப்பாடி தனித்து விடப்படுகிறார். ஏப்பா இவ்வளோ நாள் கழிச்சு போகிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த அதிமுக அப்படின்ற 2 கோடி பறவைகள் இருந்த சரணாலயத்தை அழிச்ச ஒரே பெருமை எடப்பாடிக்கு தான் சேரும் அப்படின்றது உண்மையான உண்மை. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருந்து 5 வருஷம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியாக தொடர்ந்த ஒரு கட்சியை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் மண்ணாக்கி வச்சிருக்காரு எடப்பாடின்னு சொல்லிட்டு CV சண்முகம், SP வேலுமணி மற்றும் C விஜயபாஸ்கர். இது போக பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய மாமியாரான இப்போ MLA-வா இருக்கிற லீமா ரோஸ் அவர்கள், இவங்கெல்லாம் தனியாக ஆலோசனை பண்ணுறது எடப்பாடி அவர்களுக்கு தெரிஞ்சு இவங்களுக்குள்ள வந்து பெரிய பிரச்சனையாகி பிரளயமே ஆயிருக்கு. இவங்க ஆல்ரெடி வந்து விஜய் அவர்கள் ஆதரவு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து ஆதரவு கடம் நீட்ட வந்தவங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சதியின் பேரில் நிப்பாட்டப்பட்டது. இதுதான் உண்மை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் IUML வரமாட்டேன், நாங்கள் வந்து ஸ்டாலின் கூட்டணியில் தான் தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தானாக வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு நிபந்தனை, எல்லாமே வந்து நிபந்தனையற்ற ஆதரவு, நாங்கள் வெளியிலிருந்த ஆதரவு, சந்தோஷமாக ஆதரவு கொடுத்துருக்கோம், விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கட்டும்னு சொல்கிற பெரும்பான்மைக்குள்ள அந்த பெருந்தன்மைக்குள்ளே இருக்கிற ஒளிஞ்சு கிடக்கிற விஷயம் என்னென்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் ரிசைன் பண்ணும்போது அங்க நிக்க போற திமுக வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கணும், நீங்க வந்து திமுக வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு டிவிக்கு வந்து வழிவிடணும் அப்படின்ற முதல் காரணம். 2வது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு திமுகவுடைய சட்டமன்ற தொகுதியில யாரோ ரிசைன் பண்ணிட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களை அங்க நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க எந்த இடையூறும் பண்ணக்கூடாது. இது போக ஊழல் வாங்கின, அதாவது லஞ்சம் வாங்கின அனைத்து அமைச்சர்கள், MLA-க்கள் மற்றும் முன்னாள் முதல்வரோ துணை முதல்வரோ இவங்களுடைய அந்த கேஸ் ஃபைல்களை நீங்கள் நோண்டக்கூடாது. இது எல்லாமே நேற்று விஜய் அவர்கள்ட்ட பேசப்பட்ட ஒரு பேரமாக தான் இன்னைக்கு இருக்குது. இந்த ஒரு விஷயந்தான் ஆளுநர் அவர்கள் அந்த பெரும்பான்மைக்கு அழைக்கும் போதும் கூட காலம் தாழ்த்தி வந்த திருமா அவர்கள் இது விஷயந்தான் நிறைய பேசியிருக்காங்க அப்படின்றது ஒன்றொன்னா தகவலாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட அதாவது இந்த பதவியேற்பு விழாவில் இன்னைக்கு ராகுல் அவர்கள் பங்கேற்கிறாரு. ரொம்பவே பிரம்மாண்டமாக அந்த விழா அப்படின்றது நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி திமுக சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை என்னன்னா, நீங்க இவ்வளவு தூரம் பிரம்மாண்டமா பதவி ஏற்கிறது எங்களுக்கு பிடிக்கல, இது வந்து முழுக்க வந்து எங்களுக்கு கண்டிப்பா எரிச்சல் மூட்டுற விதமா இருக்கு. நேரு உள்விளையாட்டு அரங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்கு, அந்த வரலாறை சொல்றேன் கேட்டுக்கங்க. 49 வருடங்களுக்கு பிறகு திராவிடம் அல்லாத ஒரு கட்சியா தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள்
முதல்வராக பங்கேற்றுக்கிற போகிற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இந்த நேரு ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. 49 வருடங்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் தலைமையிலான காமராஜர் அவர்களுடைய கட்சி தான் அங்கே 49 வருடங்களுக்கு முன்னால் காமராஜர் அவர்களுடைய கட்சி அங்கே பதவி பிரமாணம் எடுத்தாங்க. இதுதான் லாஸ்ட்டாக திராவிடம் இல்லாத ஒரு கட்சி வந்த ஒரு வருஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்களுடைய கட்சி இது உண்மையிலே திராவிட கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் எரிச்சல் மூட்டினா கூட கண்டிப்பாக ஆதரவு கொடுக்குறவங்களும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழுக்க புதுச்சேரியில் கொண்டுட்டு போய் வைக்கப்பட்ட எடப்பாடி அவர்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக முடிவு பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு இணைய போகிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. 3/2 பங்கு ஒரு கட்சியிலேருந்து எம்எல்ஏக்கள் வேறு கட்சிக்கு தாவுனா அந்த கட்சியுடைய மானம் ரோசம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எடப்பாடி அவர்களுக்கு நடக்க போகுது. என்னைக்கு கொண்டுட்டு போய் கட்சியை என்டிஏவோட இணைச்சு இது ஒரு மக்கள் நல கூட்டணி அப்படின்றத ஆரம்பிச்சாங்களோ அப்போவே ஏடிஎம்கே முடிஞ்சு போச்சு சொல்லணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிஜேபியோட ஆள்லாம் கிடையாதுங்க. ஆளுநர் கரெக்டான விஷயம் தான் செய்கிறாரு அப்படின்லாம் ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு சொன்னாலும் கூட முழுக்க விஜய் அவர்களுக்கு எதிராக பின்னப்பட்ட சதிவலையாகவும் விஜய் அலக்களிக்கப்படுகிறார். 4 வாட்டி ஆளுநரை பார்த்த ஒரே முதல்வராக இருக்கிறவர் நம்மளுடைய விஜய் அவர்களை தவிர வேறு யாருமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு விஜய் அவர்களை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இத்தனை தடவை அனுமதிக்கலையே, எப்படிப்பா நீங்கள் இதுக்கெல்லாம் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நேற்று சாயந்தரம் கடகடன் வேலையெல்லாம் நடந்துச்சு. போன கான்வாயெல்லாம் திரும்பி வருது. விஜய் அவர்களோட பட்டினப்பாக்கம் வீட்டிலேருந்து தான் அங்கே போயிட்டாங்க, மறுபடியும் பட்டினப்பாக்கம் வீட்டுக்கே வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை நிறைய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் நாளைக்கு இப்போ அதாவது இன்னைக்கு காலையில் பதவி ஏற்கும்போது அவர் கூடவே சேர்ந்து 9 அமைச்சர்கள் பதவி ஏற்கிறாங்க அப்படின்ற மிக முக்கியமான நியூஸு. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் ஆல்ரெடி அவர் இருந்த ஒரு துறை அப்படின்றனால அவருக்கு கொடுத்துருக்காங்க. காவல் மற்றும் உள்துறையை இன்னைக்கு விஜய் அவர்களுடைய கையிலே வச்சுக்கிறாரு. இதுதான் எல்லா முதலமைச்சரும் செய்கிற ஒரு விஷயம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இவ்வளோ நாட்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த முதல்வர்களில் நம்மளுடைய விஜய் அவர்கள் தனித்து நிற்க போகிறார் அப்படின்றது என்னன்னா, எனக்கு அந்த எப்போவுமே இருக்கிற கிரீன் சிக்னல் தேவையில்லை, என்னுடைய வீட்டுக்கு அதிகப்படியான காவலாளிகள் தேவையில்லை, எனக்கு இந்த காவலர்கள் நம்ம போகும்போது அந்த கான்வாய் அது அவங்களுடைய சட்டத்திட்டம் அப்படின்றனால அதை மறுக்க முடியாது. மித்தபடி ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் எப்போவுமே குமிஞ்சு இருக்கிற மாதிரி, அலுவலகத்தில் குமிஞ்சு இருக்கிற மாதிரிலாம் காவலர்கள் எனக்கு வேணாம், அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்கட்டும், எங்களுடைய வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றதுல விஜய் அவர்கள் ரொம்பவே உறுதியாக இருக்காரு. மதுவிலக்கு மற்றும் விளையாட்டுத்துறை பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு கொடுக்கப்படுது. இது ஒரு பக்கம். மின்சாரத்துறை பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. ஆதி திராவிடர் நலத்துறை ராஜ்மோகன் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. சிறுபான்மையினர் நலத்துறை முஸ்தபா அவர்களுக்கு கொடுக்கப்படுது. மற்றும் பார்த்தீங்கன்னா வணிக வரித்துறை, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க நம்மளுடைய அருண்குமார் ஐஆர்எஸ் அவர்கள், இவர் ஆல்ரெடி வருமான வரித்துறையில் இருந்தவர். பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை இதில் என்ன மாதிரிலாம் தப்பு நடக்கும் கண்டிப்பாக இவங்களுக்குலாம் எல்லாமே தெரியும். இன்னைக்கு விஜய் அவர்கள் கண்டிப்பாக யோசிச்சு இந்த முடிவெல்லாம் எடுத்திருக்காரு. பள்ளி கல்வித்துறை அப்படின்றத முக்கியமான நபரான அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் பொருளாளரான வெங்கட்ராமன் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு துறையா இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா காங்கிரஸோடைய எம்எல்ஏ 2 பதவி பிரமாணம் பண்றாங்க. அதிக அமைச்சரவையில் பெண்கள் இடம்பெறாங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இவ்வளவும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டுமே இந்த ஒரு வெற்றிலாம் சேரும் அப்படின்றதுதான் உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பித்து 3 வருஷத்தில் இன்னைக்கு முதல்வராக இன்னைக்கு விஜய் அவர்களை உட்கார வச்சுருக்காங்க. நம்மெல்லாம் சேர்ந்து உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னா இது எல்லாருக்குமே நடந்துராதுங்க. இது வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட இந்த ஒரு விஷயம் நடந்தது இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இது போக எல்லாருமே நேற்றுலேருந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம், திருமா அவர்கள் வந்தது தமிழக வெற்றி கழகத்துக்கு நமக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மிக முக்கியமான விஷயமா இருக்குது. கண்டிப்பாக இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள். இது மிகப்பெரிய ஒரு சதி. இது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லுவேன். இப்போதைக்கு லேசாக சின்னதாக தொட்டு விடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு சேரும்போது தமிழின அந்த ஒரு அதாவது தமிழின படுகொலைக்கு காரணமான காங்கிரஸ் கட்சியை விஜய் அவர்கள் சேர்த்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதியினர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதிகமாக பேசப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் சேரும்போது தப்பு, இது திருமாவளவன் அவர்கள் சேரும்போது கண்டிப்பாக இது நேர்வழியில் பயணிக்காது. ஏன்னா முழுக்க அடிமையாக இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு சேர்றாரு, நிபந்தனையற்ற ஆதரவு வேற சொல்றாரு அப்படின்னா இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அதை தான் நான் சொன்னேன்.
அப்போ திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சிறுபான்மையினர் மக்கள் மற்றும் அந்த எப்படி அதாவது ஆதிராவிடர் மக்கள் இவங்களுக்குலாம் வந்து நல்லது பண்ணணும், தலித்தின மக்களுக்கு வந்து நல்லது நடக்கணும், எளிய மக்களும் மேலேறி வரணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியில் இருந்து தொடர்ந்துகிட்டு இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிக அளவு பட்டியலின மக்களை அதாவது வேட்பாளர்களாக நிற்க வச்சு அதிக வெற்றி கண்ட ஒரு கழகமாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கும்போது உங்களுக்கு இணைகிறதுக்கு என்ன அவ்வளோ ஒரு கஷ்டமாக போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முழுக்க முழுக்க நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களுடைய சித்து விளையாட்டு தான். இன்னும் தீய சக்தியுடைய ஆட்டம் அப்படின்றது ஒழியாம தான் இருக்கு. இனிமேல் படிப்படியா விஜய் அவர்கள் அதை ஒழிச்சு கட்டுவார். அதை விட ரொம்ப முக்கியமா சந்தோஷமான விஷயமா இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. விஜய் அவர்கள் வந்து அந்த முதல்வரா பதவி ஏற்றுட்டு வந்த சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே சில கையெழுத்துகள் போடுறதா இருக்காரு. பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய், இந்த மாதிரி 6 சிலிண்டரு, மாநகர பேருந்துகளில் வந்து வெற்றி பயணம் திட்டம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா 2500லாம் கொடுக்க முடியாதுங்க, நீங்க நாங்க கொடுத்த 1000 ரூபாயை வந்து தொடர்ந்து கொடுக்கறதுக்கு பாருங்கன்னு சொன்னாரே. நான் தெரியாம கேட்குறேன், ஐயா ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு வந்தாலும் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களால் மட்டும் எப்படி செய்ய முடியும்? இது வந்து அப்போ இன்னொரு அரசு அமைய போது அவங்க கொடுக்க முடியாது, கையால் ஆகாத அரசா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்டாலின் அந்த டேக்ஸ், அதாவது விஜய் அவர்கள் சொன்ன ஸ்டாலின் டேக்ஸ் அப்படின்றத ஒரு இது நீங்க வச்சிருந்திருக்கீங்க. மொத்த பணத்தையும் உங்க பொட்டிக்குள்ள போட்டுக்கிட்டீங்கன்றதான் நாங்க நினைப்போம். அதுதான் உண்மையும் கூட. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து உட்கார்ந்த உடனே ஒவ்வொரு கோப்புகளையும் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் எத்தனை லட்சம் கோடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற விஷயம் வரிசையா வரப்போகுது. அதாவது ஃபன்னுக்கு நாங்க கேரண்டின்னு சொல்லுவாங்க எல்லாருமே, ஆனா சட்டமன்றத்தில் நடக்கிற அதிரடிக்கு நாங்க கேரண்டி. உண்மையை மட்டுமே உங்களுக்கு நாங்க சொல்லுவோம். சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இன்னி விஜய் அவர்களுடைய ஆட்சியில் ஒட்டுமொத்த முதல்ல இருந்த அரசோட அவ்வளோ பேருடைய ஊழலும் வெளிக்கொண்டு வரப்படும். முக்கியமாக ஜெயலலிதா அவர்களின் மர்ம வழக்கு மறுபடியும் தோண்டி எடுக்கப்படும். கொடநாடு எஸ்டேட் வழக்கை பிரித்து மேய போகிறார் அப்படின்னே சொல்லணும். இது போக பார்த்தீங்கன்னா திருப்புவனம் அஜித் அவர்களுடைய வழக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வழக்குகள் தீர்க்கப்படாமல் இன்னும் தமிழகத்தில் இருக்குது. அது 1000 சிபிஐ கையில் இருக்கட்டுங்க, ஆனால் கூட உண்மையான விஷயத்த காவல்துறையினரை கையில் வச்சிருக்கிற விஜய் அவர்களுடைய அரசு அப்படின்றது கண்டிப்பாக உண்மையை மக்களுக்கு வழங்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கண்ணீரை துடைக்க வந்த தலைவனாக தான் இன்னைக்கு விஜய் அவர்களை நம்ம பார்க்குறோம். கரூர் வழக்கு இது வந்து சின்ன வழக்கு கிடையாதுங்க. இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து அடித்து நம்மளை அமுக்க பார்த்துருக்காங்களே, ஏன் கரூர் வழக்கில் இவங்க எதுவும் செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் மட்டும் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாமே யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கே வந்து சரியான விஷயத்தை நீங்கள் பிடிச்சிடலாம். இதுதான் தமிழக மக்களுடைய சமயோஜித புத்தியை நம்ம செயல்பட்டு இன்னைக்கு அரசை மாற்றிருக்கோம் அப்படின்னா இது சின்ன காரியம் கிடையாது. அதவும் விட ரொம்ப முக்கியமான விஷயமா ரீகவுண்டிங், ஏகப்பட்ட இடங்களில் கொடுக்கப்படக்கூடிய ரீகவுண்டிங் விஷயம். அவ்வளோ ரீகவுண்டிங்லையும் இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். அசால்ட்டாக நம்ம இன்னும் 10 தொகுதியை தட்டி தூக்கி இந்த ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்ற பேரில் சில போலி முகங்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம உரிச்சு உப்பு எடுத்துடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்னி கண்டிப்பாக அடுத்தடுத்த விஷயங்களில் உங்களுக்கு எல்லா உண்மையும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே இந்த தமிழக மக்கள் இவ்வளோ தூரம் வந்து கண்ணீரோடு இருந்த ஒரு விஷயம் நாளையிலேருந்து முடிய போகுது. அனைவரும் எதிர்பார்த்த இந்த ஒரு விழா அப்படின்றது இப்போ 10 மணிக்கு கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் வந்து அங்கே போய் நிற்கணும் அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. முழுக்க முழுக்க ஸ்டேடியத்தை சுற்றிலும் வந்து அந்த போக்குவரத்தெல்லாம் மாற்றிருக்காங்க. அதிக பாதுகாப்பில் இருக்குது. எல்லாராலையும் அங்கே போக முடியாது. தமிழக வெற்றி கழக அஃபிஷியல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது போக விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கப்புறம் நானும் டான்னு வீடியோ வந்துடுவேன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.